வணக்கம். முன்னாள் அஇஅதிமுக பிரமுகரும் நமது அம்மா நமது எம்ஜிஆர் உள்ளிட்ட நாளிதழ்களின் முன்னாள் ஆசிரியருமான மருது அழகராஜ் அவர்கள் தற்பொழுது திமுகவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கட்சியில் இணைந்திருக்கிறார். அவருடன் பார்த்தோமெனால் அமைச்சர் பெரியகருப்பன், சேகர்பாபு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தேர்தல் சமயத்தில் கட்சி மாறும் காட்சிகள் வழக்கமானவை. பெரிய கட்சிகள் தங்களின் எதிர் முகாமை பலவீனப்படுத்த மாற்று கட்சிகளின் முக்கியஸ்தர்களை தங்கள் பக்கம் இழுக்க தனி வியூகமே வகுப்பார்கள். அந்த வகையில் இரண்டு முக்கியமான கட்சிகளின் அதிருப்தியாளர்களாக ஒதுங்கி விளங்கி இருப்பவர்களை தங்கள் பக்கம் இழுக்க ஆளும் தரப்பு தொடர்ந்து மும்முரம் காட்டி வருகிறது. நமது அம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியரான மருது அழகராஜ் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்தார். இதனால் ஓபிஎஸ்ஸின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் பக்கமாக ஒதுங்கியிருந்தார். ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்காததால் அங்கும் மும்முரம் காட்டாமல் இருந்தார். விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய்க்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் தாவேகாவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருந்ததாக தகவல்களும் வெளியாகின. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான எந்த ஒரு பச்சை கொடியும் காட்டாததால் தற்பொழுது திமுகவில் அவர் இணைந்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கிய கலை பொறுப்போ அல்லது ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு சிறந்த பேச்சாளர். அவரை பார்த்தேனால் தமிழகம் முழுவதும் திமுகவின் கொள்கை விளக்க பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பிரச்சார பேச்சாளராக பயன்படுத்துவதற்கு திமுக திட்டமிட்டு இருக்கிறது. இது போன்ற அதிருப்தியில் இருப்பவர்களை தற்பொழுது திமுக தேடி தேடி பிடிக்கக்கூடிய அந்த வேலைகளை தற்பொழுது ஈடுபட்டு வருகிறது. இது ஒருவரும் இருக்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களையும் திமுகவிற்கு கொண்டு வரக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது போன்ற பேச்சாளர்களால் வளர்ந்த இயக்கம் தான் திராவிட கழகம், அதே போன்று திமுக உள்ளிட்ட இயக்கங்கள். இதனால் முக்கிய பேச்சாளர்களை அழைத்து வருவதன் மூலம் திமுக பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மாற்று கட்சியினரை உடனடியாக அழைத்து திமுகவில் இணைக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது மருது அழகராஜ் சேர்ந்திருக்கார். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் பல அஇஅதிமுகவின் முன்னாள் பிரமுகர்கள் சேர்வார்கள் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. சற்று நேரத்தில் மருது அழகராஜ் அவர்கள் அறிவாலயத்தில் சந்திக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.